ஹாய். நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் பொழுதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டர் வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம டெல்லியில இருந்து ஒரு லேடி லாயர் பாத்தீங்கன்னா மைவேத்திரி பத்தி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி யூடியூப்ல போட்டிருக்காங்க. அது அந்த அந்த லாயருக்கு இந்த செய்தி தெரிந்து அவருடைய க்ளோஸ்ட் பர்சன் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு. அவரு கிட்ட சொல்லி நம்மளை என்ன அழைக்க சொல்லியிருக்காங்க. அவரு என்ன அழைச்சு அந்த மேடம் கூட இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு மீட்டிங் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு லைவ் போற மாதிரி இல்லைன்னா நம்ம அவங்க கூட ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங் இருந்துச்சு. அவங்க ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு இதாகல. அது போக நமக்கு இந்த பரபரப்பான ஈவினிங் அந்த 6 மணி டைம்ல தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்களா, ஆந்திரா சேனல்ல ஓடிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஆந்திரால ஒரு தெலுங்குல இன்னைக்கு வெயில் ரிசல்ட் வந்த உடனே அவங்களுடைய இது அங்க தெலுங்கு ஒரு சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. இது மாதிரி இவங்க நம்ம உண்மையிலே அசோக் சிங்கதி நேரத்தில் நம்ம ஒரு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் எனக்கும் சொல்றாங்க, உங்களுக்கும் சொல்றாங்க. ஆனா நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்றோம், அவங்களும் சேர்த்து தான் இவ்வளவு நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது அது அவங்க சில பேருக்கு புரியல. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அது மிகப்பெரிய நபர்களுக்கெல்லாம் அது நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமம் தான் எடுத்துக்கணும். மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் அது நடந்துட்டு இருக்கு. எவ்வளவோ சூப்பரா நம்ம இதுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களே புரிஞ்சுக்காம போய் திட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ நம்ம அதை பெருசா எடுத்துக்கவே கூடாது. அது என்னைக்குமே நம்ம அதை பெருசாவே எடுத்துக்கவே கூடாது. அதை நம்ம தட்டி விட்டு நம்மளோட நோக்கம் என்ன, நோக்கம் அது சரியா இருக்கா, நம்ம அதை நோக்கி போனா அது போதும். நம்ம ப்ரூவ் பண்ணணும்ட்டு இல்ல. ஒருத்தருக்கு நான் இது நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? நான் இதெல்லாம் நல்லது. எனக்கு சாபம் எல்லாம் விட்டுருந்தாங்க. நான் அப்ப சாபத்துக்கே ஒரு ரிப்ளை என்ன கொடுத்தேன்னா, நான் சொல்லுவேன், நான் தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன சாபம் கொடுத்தீங்கன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். அது ஆண்டவனுக்கு தெரியட்டும். நான் தவறு செய்யல அப்படின்னா அந்த சாபம் உங்களுக்கு வரட்டும், இல்ல உங்க ஃபேமிலிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஐ வாஸ் வெரி ஷூர். நான் இறங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு தான் இறங்குவேன். அதே மாதிரி நீங்க பாருங்க, என் நம்பர் ஆஃப் கேசஸ் நான் இப்ப தொட்டது எல்லாமே சக்சஸ் தான். அதுல என்ன எனக்கு என் மேல என்னை எப்படி லாக் பண்றதுன்னு அவதூறு இவங்க இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, என் மேல அவதூறு நான் இந்த ரவுடி அந்த ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதூறு. ஏன்னா நான் மோசடிக்கு எதிராக நிக்கிறேன். அது மாதிரி நான் எங்க நொய்யல் ஆத்துல ஒரே ஒரு முறைதான் மணலை கொண்டு போய் திருப்பி கொட்டி இருக்கிறாங்க. அது என்னால மட்டும்தான். ராஜாமணி கலெக்டர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. நொய்யல் ஆத்துல மணல் திருடவங்க குண்டாஸ் ஆக்ட்ல இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் இருக்கும்போது மட்டும்தான் அது நடந்தது. அது மாதிரி 143 செங்கல் சூளைகள் மூடினது, நொய்யலுக்காக அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள். இப்போ ஊனமுற்றோர்கள் பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஓகேங்களா? நான் ஒரு பெரிய பேரணி நடத்திருக்கேன். 3% இருந்து 4% வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு இது பண்ணியிருக்கேன். லூலு மாலை எதிர்த்து நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊனமுற்றோர் பத்தி பேசுறாங்க இல்லைங்க, லூலுக்கு நான் அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஊனமுற்றோர் பத்தி பேசுறவங்க கூட அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா?
அவங்க ஊனமுற்றோர் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்டிப்பா கடன் வாங்கி தான் கொடுத்திருப்பாங்க. யாராவது அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட் பண்ற ஆளும் கண்டிப்பா கடன் வாங்கி கொடுத்து தான் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் கூட பணத்தை வாங்கி போட்டுட்டு அதை வச்சு இப்போ வந்து ஊனமுற்றோருடைய வாழ்வாதாரம் போச்சு. வாழ்க்கை ஏதோ ஏதோ அவங்க ஏதோ இது பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்களோட வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி நீங்க இப்ப என்னோட Facebookல போய் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இவ்ளோ இந்தந்த திட்டம், இந்தந்த திட்டம் அப்படின்னு சொல்லி சூயஸ் பத்தியெல்லாம் பேசுவாங்க. அந்த பிரெஞ்சு கம்பெனி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் அறிக்கை கொடுத்தது நானு. முதல் போராடினது நான். அதுக்கப்புறம் தான் அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க. அது மாதிரி நம்பர் ஆஃப் விஷயம் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். நான் 10 இயர்ஸ் நான் செஞ்ச ஒர்க்கு அவ்வளோ செஞ்சிருக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது திட்டதான் செய்வாங்கன்னா, அது நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். நமக்கு நமக்கு தெரியும். நம்ம செஞ்சிருக்கோமா, நல்லது செஞ்சிருக்கோமா, கெட்டது செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டுக்கெல்லாம் முதல் இன்னைக்கு வந்து விஜய் சார்லாம் வந்து பண்றாரு. நீட்டுக்கு வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் முதல் முறை ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் வாங்கின அத்தனை பேர்த்துக்கும் 3000 ரூபீஸ் நான் குடுத்தேன். ஒரு ஸ்கூல் நான் ஸ்கூல் பண்ணது நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? என் ஸ்கூல் வந்து மாடர்ன் ஸ்கூல்ல நான் போய் பாருங்க. யூரோப் ஸ்டாண்டர்ட்ல இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு எடுத்து யூரோப் ஸ்டாண்டர்ட்ல மாத்தி காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து இந்த ரோட்டரி இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த அளத்துக்கு அதோட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் குவாலிட்டி. அந்த மாதிரி இப்போ என்னென்ன ஸ்கேம் எல்லாம் நீங்க சொல்லும்போது அவ்வளோ மண்டைக்குள்ள வருது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டிவி போடுறாங்க பாத்தீங்களாங்க, அந்த ஸ்மார்ட் டிவி 2,00,000 ரூபாய்க்கு வாங்கிருந்தாங்க. அது ஒரு ஸ்கேமுங்க. அது வெளிக்கொண்டு வந்து அத்தனை பத்திரிகை வந்து எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி அது வந்து 1,00,000 ரூபா தான் ஆகும். இவங்க வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி 2,00,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேங்களாங்க. அந்த மதிப்பு கூட்டினா காசை வச்சு 2,00,000 ரூபாய்க்கு வாங்கும். அந்த ஸ்கேம் நான் தான் வெளிக்கொண்டு வந்தேன். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நான் சொன்னனால 30 ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் அந்த கம்பெனி வந்து 30 ஸ்கூல் கம்ப்யூட்டர் ஃப்ரீயா கொடுத்தான். அது மாதிரி எல்லாம் ஒரே கோவிட்ல கோயம்புத்தூர்ல 2 ஹாஸ்பிட்டல் பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. 2 ஹாஸ்பிட்டல் மூடினாங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கல. நான் பண்ணது அத்தனை பேர்த்துக்கு செக்கே வாங்கி போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர்த்துக்கு அந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் அத்தனை பேர்த்துக்கு போய் ஃபுட் கொடுத்தேன். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் பிசினஸ் என்ன அப்படிங்கறது நீங்க பாருங்க. இப்ப கூட கம்மல்ல கேக்குறாங்க, நீ என்ன தொழில் செய்யற சொல்லு அசோக் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த வாரத்துல ஒரு ஷாப் ஒண்ணு திறக்கிறேன். இன்னொரு 10 டேஸ்ல ஒரு ஷாப் 10 டேஸ் இல்ல, அது 20 டேஸ் ஆயிரும். இன்னொரு ஷாப் திறக்கிறேன். அதெல்லாம் நான் ஏன் சொல்லணுங்க? நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்டா செயல்படுறதுக்கும் நமக்கு ஒரு தொழில் அமைப்பு இருக்கிறதுக்கும் அதுக்கு சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிராக நிக்கும் போதுங்க என்னோட தொழிலுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க, எத்தனை கஷ்டம் கொடுத்தாங்க. நான் ஏன் சொல்லணுங்க? நான் ஏன் சொல்லணும் சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு சொல்லணும்? எந்த பொலிட்டிஷியன் சொல்லியிருக்காங்க சட்டவிரோத மணல் கொள்ளை வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கும் வெளியூர்களுக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அவங்க டிஆர்ஓ அவ்வளோ ஃபைட் பண்ணேன். 15 நாள் ஜெயில வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணி 143 செங்கல் சூளை மூடி 400 கோடி ஃபைன் போட்டாங்க. ஆனா நம்மளோட வளம் 10,000 கோடி வெளியே போயிருது. ஓகேங்களாங்க. அப்ப அந்த 10,000 கோடி வச்சு என்ன கஷ்டப்படுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து சகிச்சுக்க பழகிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா என்ன திட்டுற திட்டு, என்ன தவிர்த்து யாரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த கேஸ்ல நிக்க மாட்டாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பே எடுத்து பதிவு வச்சுக்கோங்களேன், திட்டுறதுதான் வசைப்பாடுறதுதான் அதிகமா இருக்கும். அது நிறைய பேர் போன் பண்ணி நிறைய பேர் லேட்டரா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய இந்த ஸ்கேம் தொகையில போக ஒரு 1,500 கோடி பக்கம் நீங்க அந்த ஸ்கேம் சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்த ஸ்கேமுக்கு உண்டான தொகை அவர்கள் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அவங்க கையில பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 1,500 கோடி பதுக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்க வெளியே எடுத்துட்டு கொண்டு போய் அதை வந்து பதுக்கியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த பணத்தை அடுத்தது வந்து அதை அவங்க ரெட்டிஃபை பண்ணி இப்போ கடைசியா சேர்ந்தவங்க எல்லாருக்கும் போட்ட பணத்தை அட்லீஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் போது யாருக்கெல்லாம் வந்து அப்ளைனஸ்க்கெல்லாம் வந்து லாப பணமா போனது எல்லாம் ரிட்டர்ன் வாங்கி அவங்கவுங்க போட்ட காசு உங்களுடைய தொகை லாஸ் ஆகாம திருப்பி கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் வர்றதுக்கு இந்த 1,500 கோடி அரசாங்கம் வெட்டி பண்ண முடியுமா? இஓடபிள்யூனால எந்த மாதிரி இதை கட் பண்ணி இது ஒரு ஷார்ட்டா போடுங்க. இதெல்லாம் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க. இதெல்லாம் தான் இனி நான் பின்னாடி ஒர்க் பண்ண வேண்டியது. ஒரு ரிட்டு போட்டு ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டு இது இந்த கேஸுக்கானதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் பண்ணணும்.
ஸ்பீடி ஆக்ஷன் கேட்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீடி ஆக்ஷன் ஒண்ணு கேட்டிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு ரிட் வந்து ஆன்லைன்ல ஃபைல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க ஹைகோர்ட்ல. ப்ராபப்ளி நாளைக்கு வந்து மேனுவல் ஃபைலிங் பண்ணி ஸ்பீடி ஆக்ஷன் கேட்டிருக்கேன். ஸ்பீடி இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 2, 3 விஷயம்லாம் கேட்டிருக்கிறேன் அந்த ரிட்ல. இது மாரி பின்னாடி இந்த அப்ளைனர்ஸ் நெறைய சம்பாதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இவங்ககிட்ட இருந்து பணத்த வாங்கி குடுக்கறக்கான வேலைகள்லாம் இனி செய்யணும். ஏன்னா அப்பதான் வந்து மத்தவங்களுடைய பணம் பாதிக்கப்படாது. இப்போ இதனால வந்து அப்ளையன்ஸ் கொந்தளிக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த லாஸ்ட்ல கூட நம்ம வந்து கோயம்புத்தூர்ல போய் ஒரு இல்ல திங்கக்கிழமை மனு கொடுக்கும்போது நம்மள பார்த்திருப்பீங்க. திட்டுறதே அப்ளைனர்ஸ் மட்டும் தான். அப்ளையன்ஸ் தான். டவுன்லைனர்ஸ் எல்லாம் வந்து அவங்கலாம் என்னன்னா, ஐயோ! யாரோ இன்னைக்கு ஒரு கமெண்ட் கூட போட்டிருந்தான். தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த அனானிமஸா எல்லாம் Facebookல போடுறாங்க. அதாவது முகத்த மறைச்சுக்கிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? ப்ரொஃபைல மறைச்சுக்கிட்டு, அதுக்கு ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அ நீ மாத்தி மாத்தி திட்டிக்கிறது நாங்க கேட்கறதுக்கு வரல. இதுல எங்களோட காசு எங்க ஃபேமிலி 3 பேர் காசு போட்டிருக்கோம். எங்களுக்கு அது ஒரு பெரும் தொகை 3,00,000. தயவு செஞ்சு இதுல விளையாண்டுட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து என்ன உண்மையோ, உண்மை கருத்துக்கள மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. நான் ஒரு போஸ்ட் இந்த 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 மாரி அதெல்லாம் நான் பண்ணி போட மாட்டேன். என் பேர் இல்லாம நான் போட மாட்டேன். நான் தூண்டி என்னோட கட்சி ஆட்கள கூப்பிட்டு வந்து இதுக்குள்ள விட்டு நீ வந்து இவன திட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் என்னைக்கும் நோ. நான் கூப்பிட்டா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல்ல 90,000 ஃபாலோவர்ஸ், இன்னொன்னுல வந்து 75,000 ஃபாலோவர்ஸ். நான் கூப்பிட்டா வந்து எனக்கு பேசறதுக்கு இருப்பான். நான் அத பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சீரியஸ்னஸ் புரியுது. அவங்களோட ஆதங்கம் புரியுது. அவங்க கோபம் புரியுது. அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுங்கிறத நான் யோசிப்பேனே தவிர்த்து, அவங்கள கொண்டு போய் கீழ தள்ளணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அது ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைனர்ஸ் கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது தான் மிகப்பெரிய பொறுப்பா இருக்கும். மிகப்பெரிய ஒர்க். இந்த பணத்த வந்து கிரிப்டோ கரன்சி ஏதாச்சும் மாத்தி இருக்காங்களாங்கிறது யோசிக்கணும், பார்க்கணும். இன்னொன்னு வந்து USDD அப்படின்னு வெர்ச்சுவல் அமெரிக்கன் டாலரா பணம் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கிறதா, இது எல்லா பணத்தையும் அவங்க வந்து வெர்ச்சுவல் அமெரிக்கன் டாலரா ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போய் சரண்டர் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து நமக்கு வந்து அது நம்ம அது சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பட் அதெல்லாம் சாத்தியம் இருக்கா? இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல அதிகாரி. அண்ணாதுரை ஐஓ ஆபீசர் சார் வந்து டிஎஸ்பி சார் வந்து ஒரு நல்ல அதிகாரி. பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. ஐயோ! இந்த அளவுக்கு நான் ஒரு EOW ஆபீசர் பயங்கர ஃபாஸ்ட்டாலாம் நான் பார்த்ததே இல்ல. ஆம வேகத்துல போகும்னு சொல்லுவாங்க. இவரு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்காரு. இவர நம்பிதான் நானும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா பரவால்ல. இன்னொரு வகையில் பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ டவுன்லைன்ல வந்து 45 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிடலாம். இந்த ஒரே ஒரு கேள்வி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து லோன் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்ல, அதாவது ஒரு நேஷனலைஸ் பேங்க்லயோ, இன்னும் சொல்ல போனா பிரைவேட் பேங்க்ல போய் லோன் எடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு 12% பர்சனல் லோன் கிடைக்கும். ஆனா பெருவாரியான மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அப்ளைனர்ஸே வந்து நீ ஒண்ணும் இல்ல நானே லோன் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு இந்த NGO, அதாவது இந்த நான் பேங்கிங் இருக்கு இல்லைங்களா, நானும் NBFCல போயிட்டு கிட்டத்தட்ட 24%, 26% இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து அவங்க லோன் எடுக்க வச்சிருக்கிறாங்க, டைரக்டாவும் இன்டைரக்டாவும். அப்ப 26%ங்கும் போது அவன் கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மடங்கு வந்து 3 டைம்ஸ் அதிகமாயிரும். இப்போ அவங்க அந்த இஎம்ஐயை பேர் பண்ண முடியாம அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்ளைனர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இங்க பணம் வந்தா போதும், கீழே உள்ளவங்க எப்படியோ போயிட்டு போறான் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறது தான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஜூம் மீட்டிங் 8 ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க. அந்த 8 ஜூம் மீட்டிங்ல இவங்களை பிரெயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாசிட்டிவா தான் பேசணும், நிறுவனத்துக்கு எகெயின்ஸ்டா நீங்க சிந்திக்க கூட கூடாது. இது மாதிரியான ஒரு அந்த அந்த அவங்க வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ஜூம் மீட்டிங் லிங்க் அமைச்சிருந்தாங்க. நான் அதுல போய் கலந்துட்டு ஒரு அம்மா ஒரு லேடி தான் அவங்க லீடரா இருந்து அந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அவ்வளோ தூரம் ஒரு 1/4 மணி நேரம் அவங்க பேசி முடிச்சுட்டு ஒரு சகோதரி வந்து அப்படியே தயங்கி தயங்கி கேட்குறாங்க, மேடம் மேடம் எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அவங்க பணம் எப்போ வரும் அவங்க கேள்வி நமக்கு அவ்வளோ பரிதாபமா இருக்குது. இது ஒண்ணு, நம்ம ஃபர்தரா ஆட் பார்த்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஏன்னா வேலட்ல பார்க்காம விட்டா பண்ணலாம். இனி இல்ல இது 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 நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இதே அந்த தற்கொலை வந்து நமக்கு அகேன்ஸ்டா திருப்புவாங்க. சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் நடந்தா பார்க்கவே முடியாம போயிரும். சோ அதனால நம்ம பேசவே வேணாம். நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மக்களே ஒவ்வொன்னா புரிஞ்சுக்குவாங்க. என்னடா இது அசோக் சொல்றது எல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இவங்க விஜய் அசோக் பேச எல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. இந்த தற்கொலை பேசுறது ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே நம்மளை ஏமாத்தி இருக்கு.
கரெக்ட்டுங்களா? இப்ப அக்கவுண்ட்ல கரெக்ட். வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ம். இவங்களுக்கு தெரிஞ்சு ம். போயிரும் உண்மை. அடேய் காசு ம். இல்ல. இந்த ம். நிறுவனத்துக்கிட்ட காசு இல்லாதனால தான் 5 மாசம் இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. இந்த 5 மாசம் வந்து அ வ ஒரு டைம் கேஒய்சி, ஒரு டைம் வந்து எலெக்ஷனு, எலக்ஷனு, அதுக்கப்புறம் அசோக் ஸ்ரீநிதி, அப்புறம் ஓஎம், வழக்கு பிஎம். இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் வந்து பொய்யு. ம். நிறுவனத்திட்ட காசு இல்ல. புதுசா இல்ல. ஆள் சேர்றனால காசு இல்லன்னு தெரிஞ்சு போயிரும். நான் அதுக்காக ம். வெயிட்டிங். அது தெரிஞ்சோனே எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்கள வந்து அலக்கடிச்சாங்க பார்த்தீங்களா? மாவட்ட ஆட்சியருக்கு ம். போங்க, ம். இதுக்கு ம். போங்க, ம். அது பேரு என்ன? அ இது இஓடபிள்யூ போங்க, பொருளாதார போங்க. குற்றப்பிரிவுக்கு போங்க, சிஎம் செல் குடுங்க அப்படின்னு. சட்டைய புடிச்சு மட்டும் கேளுங்க. ம். அவன் அவன் பேசம்போது ஃபிராங்கா என்ன மனசுல இருக்கோ அத பேசுறான். நீ வந்து ம். எல்லாம் பிளான் பண்ணி நீ பேசியிருந்த. ம். உன்ன நம்பி நாங்க ம். வந்தோம். இன்னைக்கு வந்து ம். நடுத்தெருவுல நிக்கிறோம்னு மட்டும் சட்டைய நிக்கிறோம். புடிச்சு ம். கேளுங்க. ம். அது நீங்க மக்கள் வந்து கண்டிப்பா சட்டைய செய்வாங்கன்னு புடிச்சு மட்டும் நெனைக்கிறேன். கேளுங்க. ம். ஏன்னா, ம். நான் எந்த மாரி இதுன்னா, என்ன இருக்கோ அத அப்படியே சொல்லி, அவங்கள மனச ம். தைரியப்படுத்தணும்னு நெனைப்பேன். ம். ம். அப்பதான் அதுதான் ஃபேஸ் நானும் பண்ண செய்றேன். முடியும். ஃபேஸ் பண்ண அதான் முடியும். ஃபேஸ் பண்ண முடியும். ம். ஆமா. நம்ம தோக்குறோம். நம்ம தோக்குறோம். தோக்குறோம். ம். எதனால தோக்குறோம்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சோம்னா அத ஃபேஸ் பண்ணிட்டு முடியும். ம். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, அவங்கள நம்ம வந்து ஒரு பலவீனப்படுத்துறது அது. நம்ம வந்துரும்ன்னு வந்து நம்ம சொல்றது மனசார வந்து பலவீனப்படுத்துறது. இல்ல நமக்கு கிடைச்சிரும்னு நெனச்சோம்னா, அ அது கிடைக்காம போம்போது நம்ம ரொம்ப ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டுருவோம். பலவீனம். அது இருக்கறதுலயே பெரிய மோசடி அது. அதுதான். ஒருத்தன இப்ப அதுதான் பலவீனப்படுத்துறது பண்றாங்க. பெரிய, பெரிய மோசடி. ஆமா. நான் அதுதான் வந்து நடக்குது. இல்ல இதுல செக்ஷன்ல ஒரு செக்ஷன் அது போட்டிருக்காங்க. நம்பிக்கை வச்சு ம். ஏமாத்திட்டீங்கன்னா தான் ஒரு கரெக்ட், செக்ஷன். கரெக்ட். போட்டுருக்காங்க, போட்டுருக்காங்க. போட்டிருக்காங்க. ம். நான் சொல்றது அதான். நான் வந்து என் மக்கள எப்படி தயார்படுத்துவேன் அப்படின்னா, என்னோட கூட இருக்கிற அ என்னோட கேடர்ஸயே வந்து எப்படி நான் தயார்படுத்துவேன் அப்படின்னா, அ ஏதோ திடீர்னு வந்தோம். அ நம்ம நம்ம வந்து ஒரு 2 Facebook போஸ்ட் போட்டோம். ஒரு 2 போராட்டத்துல போய் கலந்தோம். எம்எல்ஏ ஆனோம், ஜெயிச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கஷ்டப்படுறோம். வீதி வீதியா இறங்கி போராடுறோம். வீதி வீதியா இறங்கி மக்களுக்காக நல்லது செய்றோம். கஷ்டப்படுறோம். 4 பேத்துக்கிட்ட அடி வாங்குறோம். எல்லா கஷ்டமும் நம்ம பட்டு நம்ம ஜெயிச்சு உட்கார்ந்தோம்னா தான் அது வெற்றி. ம். எங்க அப்பா வந்து பெரிய அரசியல்வாதி நான் போய் இருந்தேன்னா, அது அது கிடையாது. நான் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும் தான் என்னோட நிர்வாகிகள நான் ட்ரெயினே பண்ணுவேன். ஓகேங்க. அது மாரி தான். இந்த மக்கள்கிட்டயும் அதான் சொல்லுவேன். ஆமா, நம்ம இத எப்படி ஃபேஸ் பண்ணி இதுலருந்து எப்படி இந்த காச மீட்டெடுப்போம் அப்படிங்கிறது இது பொய்யுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு யோசிக்கலாம். ஆனா ம். அதுவே நம்மள அதேதான். யோசிக்க விடாம இவங்கள வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன் பாமர மக்கள் இவங்கள யோசிக்க விடாம வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் அவ்ளோ முறை சொன்னேன். ஒவ்வொரு முறை என்ன சொன்னேன், போய் என்ன கேட்காதீங்க. நீங்க போய் ஒரு அட்வொகேட்ட பாருங்க. ஒரு வக்கீல பாருங்க. ஆளுக்கு ரூ. 100 குடுங்க. 30 பேர் சேர்ந்துங்க ஒரு வக்கீல பாருங்க. வக்கீல பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் என்ன? இதுல நம்ம எப்படி நமக்கு தீர்ப்பு எப்படி சாதகமா வரும்? அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இவங்க எல்லாம் YouTubeஅ நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ம். YouTubeல இல்ல அந்த YouTubeனா மெம்பர் பர்ட்டிகுலர் சப்ளைன்னு சொல்றோம்ல. அந்த ஆ. சேனல்ல மட்டும். அந்த தற்கொலை சேனல் இல்லாம மித்த யூடியூப் சேனல்ல நம்பிட்டு உட்காந்துருந்தாங்க. ம். இங்க தான் போய் நிப்பாங்க. சோ ம். நான் மக்கள நான் சொல்றேன். தைரியமா இருங்க. கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். இதுலருந்து எப்படி நம்ம வந்து பணத்த மீட்டெடுப்போம்னு ஃபேஸ் பண்ணுவோம். எப்படி இது எல்லாம் கூட்டா உட்கார்ந்து பேசலாம். அ இது ம். இதுல எப்படி ரிட் போடலாம்? இதுல சட்ட ரீதியா நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு பேசலாம். எப்படி பணத்த ம். மீட்டெடுக்க முடியும்னு பேசலாம். இதுதான் ம். நியாயம். இனி இன்னொரு ம். கம்பெனி இப்படி வந்து இன்னொருத்தன ஏமாத்தாம இருக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பேசலாம். இதெல்லாம் தான் ம். நியாயமான விஷயங்கள். இதுதான் ஒரு ம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்லது சொல்ற மாரியுமே, ம். ம். ஃபியூச்சரிஸ்டிக்கா மக்கள கொண்டு போற மாரியுமே பண்ண முடியும். ம். இதையும் வந்து அந்த தற்குறி ஓட்டுவான். அதுக்கும் வந்து இந்த அப்ளைனஸ் வந்து இல்ல போயி இப்பயே கீழ ஒருத்தர் போட்டுருக்காங்க. எங்களுக்கு சம்பாதிக்க எங்களுக்கு தெரியும். நீ வேலைய பாருங்க மாரி ஒரு சொல்லக்கூடாத அதெல்லாம் வார்த்தைய ஒருத்தர் அதெல்லாம் போட்டுருக்காரு. போட்டும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. போட்டு போறாங்க. போட்டும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் வேணாலும் இன்னும் எவ்வளவு வேணாலும் அவன் திட்டட்டும். அவன் 1,00,000 போட்டு ம். 10,00,000 சம்பாரிச்சிருப்பான். சம்பாரிச்ச ம். பணம் எடுத்திருப்பான். சம்பாரிச்சது இல்ல. அதான், அதான். டவுன்லைனர்ஸ் கிட்ட இருந்தே அதான், எடுத்த அதான். காசு தான் இது. இது ம். சம்பாரிப்பு இல்ல. அவன் ம். அந்த டவுன்லைனர்ஸ் வந்து ஆட வித்து, தாலிய வித்து, நகத்த வித்து, ம். நகைய ம். வித்து, வீட வித்து, அ கடன வாங்கி ரூ. 5 வட்டிக்கு, ரூ. 10 வட்டிக்கு கடன வாங்கி குடுத்த காச தான் ம். நீ எடுத்திருக்க. ம். அத மட்டும் நல்லா ம். புரிஞ்சுக்கோ. இதையும் ம். மீறி உன் மனசாட்சி வந்து நீ சம்பாரிச்சேன்னு சொல்லுச்சுன்னா, அப்புறம் உனக்கு வந்து ம். மனசாட்சியே இல்லன்ட்டு அர்த்தம். சரிங்க விஜய். அ ஓகே அசோக். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு வேலை செஞ்ச யூடியூபர்ஸ் எல்லாரும், சேனல்ஸ், ம். பத்திரிகை ம். எல்லாருமே வந்து இதுல வந்து நியாயத்துல படி நின்னாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோங்க. ம். நன்றி. ஓகே நன்றி. இன்னும் பார்த்துட்டு இருந்த சந்திப்போம். ஓகே அசோக். பார்த்துட்டு இருந்த, திட்டுன, ம். வாழ்த்துன அத்துணை பேருக்கும் நன்றி. நன்றி. ஆமா, கண்டிப்பா. அதே தான் நானும் சொல்ல நெனைக்கிறேன். இத கமெண்ட்ல திட்டுன, இல்ல மனச திட்டிட்டு இருக்கிற, வாழ்த்திட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த
பதிவு. போராட்டம். மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த போராட்டம். பாய் பாய். எல்லாருக்கும் வணக்கம். பாய். குட் நைட் அசோக். பாய். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.